உலகெங்கிலும் வாழும் அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் இனிய வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்க வேண்டும். நம்முடைய இந்த காணொளியின் தொடர்ச்சியாக வருகின்ற மார்ச் 29 2025 நடக்க இருக்கின்ற சனிப்பெயர்ச்சியின் பலன்களை ஒவ்வொரு ராசியாக பார்த்து கொண்டு வந்திருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இன்று மகர ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை இந்த காணொளியிலே நாம் பார்க்கலாம். பொதுவாகவே மகர ராசி நண்பர்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் என்னென்னா, நம்மெல்லாம் வந்து 7.5 சனிலேருந்து விடுபடுறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் எல்லாருமே இருக்கீங்க. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாம் வந்து 7.5 சனியிலிருந்து விடுபடுகிறீர்கள். இருந்தாலும் நீங்கள் இந்த இடத்துல மனசில் என்ன வச்சுக்கணும் அப்படின்னா, நம்மளே ஆல்ரெடி ஒரு சனி தானே. சனியினுடைய ராசியிலே பிறந்திருக்கக்கூடிய மனிதர்களாகிய நாம், அதாவது இந்த சனியினுடைய ராசியிலே பிறந்திருக்கக்கூடிய மகர ராசி நண்பர்கள், உங்களுடைய கர்மாவே சனி பகவானுடைய கர்மாவாகத்தான் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். அதனால் இந்த 7.5 சனி உங்களை பெரிதாக வாட்டி வதைத்திருக்காது என்பதை நாம் நம்புகிறோம். அப்படியே அது வாட்டி வதைச்சிச்சு சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் உங்களுடைய இயற்கையான வாழ்க்கையே அப்படித்தான் இருக்கின்றது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஸோ அப்போ மகர ராசி நண்பர்கள் யார்? அந்த ராசியினுடைய அதிபதியானவர் சனி பகவானானவர். அவர் இதுநாள் வரை உங்களுக்கு 2ஆம் இடமான கும்பத்தில் பாதச்சனியாக இருந்தவர். நம்ம மேற்கோளிய டேட்டில் மார்ச் 29 மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். மீனத்துக்கு பயிற்சியாக உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு சென்று விடுகிறார். ஸோ அப்போ அவர் இதுநாள் வரைக்கும் நம்ம 7.5 சனியாக கருதப்பட்ட அந்த சனியினுடைய தாக்கம் எப்படி இருந்தது, இல்லை அதற்கு மேலே இப்போ வந்து பயிற்சிக்கு அப்புறம் நமக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறது பார்ப்போம். இது வரைக்கும் எப்படி இருந்ததுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறது தானே ஒரு அஸ்ட்ராலஜரோட வேலை. ஸோ அதனால் நம்ம வந்து அதை சொல்லிடலாம். அதுக்கு முன்னாடி நிறைய நண்பர்கள் நம்மளுடைய காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்தவர்களுக்கும் அது வந்து தெரியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்தவங்க உங்களுடைய குடும்பத்தில் யார் எந்த ராசி நட்சத்திரமாக இருந்தாலும் அவர்களுக்கான காணொலிகள் நம்மளுடைய பேஜில் பதிவு பண்ணியிருக்கோம். அவங்க அதையெல்லாம் தேடி அவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் உங்களுடைய சுற்றம் யார் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த காணொலியை நம்மளுடைய பேஜை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் அவர்களெல்லாம் முன்னேற வேண்டும் என்பது நம்மளுடைய ஜோதிட நிலையத்தினுடைய ஆசையாக இருக்கின்றது. இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் நன்றாக இருக்க வேண்டும், ஒரு கைடன்ஸோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு கோட்பாடாக இருக்கின்றது. சரி, ஓகே சார். இப்போ வந்து நான் மகர ராசியில் பிறந்துட்டேன் சார், சனியோட ராசியில் நான் பிறந்துட்டேன் சார். நான் இப்போ எப்படி சார், நம்ம மகரம் கும்பம், நீங்கள் வந்து இது மகரம்னு மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்க வேண்டாம், மகரம் கும்பம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஒரு துறையில் யார் யாரெல்லாம் டாப் பொசிஷனில் இருக்காங்களோ நீங்கள் வந்து அவங்கள பார்த்தீங்கன்னா தெரியும். எந்த துறையாக இருந்தாலும் அதில் டாப் பொசிஷனில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மகரம் அல்லது கும்பத்தில் பிறந்த நண்பர்கள் தான் இருப்பாங்க. மிக முக்கியமாக மகரத்தில் பிறந்த நண்பர்கள் இருப்பாங்க. அவ்வளவு சீக்கிரமாக இவர்களால் மேலே வர முடியாது. இருந்தாலும் அங்கே மேலே இருக்கக்கூடிய நபர்கள் யார் என்று பார்த்தீங்கன்னா இந்த மகரத்தில் பிறந்த நபர்கள் தான் உச்சத்திலே இருப்பார்கள். அவர்கள் பணிபுரியும் இடமாகட்டும், தொழில் சொந்த தொழிலாகட்டும், எதுவாக இருந்தாலும் அங்கே டாப் பொசிஷனில் இருக்கக்கூடியது இந்த மகர ராசி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் மட்டும்தான் அங்கே இருப்பார்கள். சரி, இது நான் வரைக்கும் 7.5 சனி இருந்தேன் சார். இப்போ நமக்கு வந்து 7.5 சனி முடியுதுன்னு சொல்கிறீங்க. இது எப்படி சார் நடக்குது அப்படின்னா, உங்களுக்கு 2ஆம் இடமான கும்பத்தில் பாதச்சனியாக இருந்த சனி பகவானானவர் தற்பொழுது இந்த நம்ம மேற்கூறிய தேதியில் உங்களுக்கு 3ஆம் இடமான மீனத்துக்கு நகர்கிறார். கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். அப்போ அந்த கும்பத்திலிருந்து கும்பம் உங்களுக்கு 2ஆம் இடம் என்றால் மீனம் என்பது உங்களுக்கு 3ஆம் இடம். அப்போ அந்த 3ஆம் இடத்திலே அமரக்கூடிய சனி பகவானானவர் என்ன செய்ய காத்திருக்கின்றார்? அப்போ அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானானவர் இதனால் வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய தனஸ்தானத்தில் இருந்து 7.5 சனியாக இருந்து செயல்பட்டார். அதை நம்ம பாதச்சனின்னு சொல்கிறோம். மீனத்துக்கு போய் 3ஆம் இடத்துல அமர்கிறார். இப்போ அந்த 3ஆம் இட சனியினுடைய தாக்கம் எப்படி இருக்கும், அதன் ரீதியாக நாம் பலன் எப்படி அனுபவிக்க வேண்டும், அதை நாம் நமக்கு சாதகமாக எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் இந்த காணொலியில் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அப்போ உங்களுக்கு 3ஆம் இடமான மீனத்தில் அந்த குரு அந்த சனியானவர் போய் அமர இருக்கின்றார். 3ஆம் இடம்னா என்ன சார் அப்படின்னா, 3ஆம் இடம் ஒரு
சகோதர ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானமாக அது காணப்படும். ஒரு மனிதன் அந்த மனிதன் இந்த உடம்பு இங்கே இருக்குது, இந்த உடம்பு எப்படி செயல்படுது அப்படிங்கிறதுக்கு அந்த செயல்பாட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானமாக அந்த 3ஆம் இடம் விளங்குகிறது. ஒரு மனிதன் எப்படி நடக்கின்றார், ஒரு பிரச்சனை 100 பேர் நிற்கிறாங்க அப்படின்னா அந்த 100 பேர்த்தில் நம்ம மறந்து நின்றுக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியதும், 100 பேர்த்தில் நம்ம தான் போய் நடுவில் நின்று அதை யாராச்சும் கருத்து சொன்னாங்கன்னா அதுக்கு நம்ம ஆமோதிக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதரை உருவாக்குவதும், அந்த 100 பேர்த்துக்கு முன்னாடி நின்று அத்தனை பேர்த்துக்கும் நம்ம இந்த கருத்தை பேசுவதும் அனைத்தையுமே இந்த 3ஆம் இடம் தான் குறிக்கின்றது. உங்களுடைய 3ஆம் இடம் எந்த அமைப்பிலே இருக்கின்றதோ அதன் ரீதியாகத்தான் நீங்கள் இந்த 100 பேர்த்துக்குள்ளே இருப்பீங்க. ஒன்றா இந்த 100 பேர்த்துக்கு முன்னாடி டாப்பாக நீங்கள் நிற்பீங்க, நடுவில் நிற்கணும், இல்லைன்னா பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கணும். ஒரு மனிதன் ஒளிகின்றானா அல்லது ஆமாஞ்சாமி போடுகிறானா இல்லை தன்னுடைய சொந்த கருத்தை பேசுகின்றானா என்பதையெல்லாம் இந்த 3ஆம் பாவம் தான் அடையாளம் காட்டுகிறது ஒரு மனிதனுடைய ஜாதகத்திலே. அப்பேற்பட்ட அந்த 3ஆம் பாவத்திலே ஒரு மனிதனுடைய தைரிய வீரிய செயல்பாடுகள் ஸ்தானத்திலே அமரக்கூடிய சனி பகவானானவர் உங்களுக்கு இப்போ இந்த காலகட்டங்களில் சற்று மந்தத்தனத்தை கொடுக்கின்றார். நீங்கள் இப்போ உங்களுடைய உடல் சுறுசுறுப்பாக இருந்தாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சற்று, உங்களுடைய செயல்பாடுகள் சற்று மந்தத்தனமாகத்தான் இருக்கும் என்பதை இந்த சனி பயிற்சியின் ரீதியாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா இப்போ உங்களுக்கு அதாவது சனியினுடைய ராசிகளிலே பிறந்தவர்களுக்கு சனி அவ்வளோ பெரிய ஒரு தாக்கம் கொடுக்கவில்லை என்றாலும், எங்கே இருந்தாலும் சனி பகவான் விட போகிறதில்லை. நீங்கள் போய் சனியோட அவரோட ஜோப்புக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டீங்கனால அவர் விடமாட்டார். நீங்கள் சனி பகவானுடைய பலாபலங்களை நாம் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். ஸோ அதன் அடிப்படையில் அந்த 3ஆம் இடத்துல அமரக்கூடிய சனியானவர் உங்களுக்கு என்ன செய்ய காத்திருக்கின்றார்? உங்களுடைய முயற்சி தைரிய வீரியத்திலே சற்று மந்தத்தனத்தை அல்லது தாமதத்தை ஏற்படுத்துவதற்காக முற்படுகின்றார். இது ஒரு நல்ல விஷயமா சார், கெட்ட விஷயமா சார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது நம்ம 100% நல்ல விஷயமாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் மகர ராசி நண்பர்களுக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ தான் நீங்கள் 7.5 சனியிலிருந்து விடுபட்டு வெளியே வருகிறீர்கள். அப்போ வெளியே வந்தனையும் நான் உள்ள பட்டை கிளப்புவேன் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய லாஸ். அதனால தான் 3ஆம் இடமாக ஒரு மனிதனுக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தை, தன்னுடைய செயல்பாடு, ஒரு மனிதனுடைய நடை உடை, அவன் எப்படி அவன் உடம்பு உருவாக்கியாச்சு, ராசி லக்னமாக போட்டு அவனோட உடம்பை உருவாக்கியாச்சு, அவன் என்ன மாதிரி பண்ணுவான், அது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத குறிக்கிறது தான் இந்த 3ஆம் இடம். அப்போ அந்த 3ஆம் இடத்துல போய் அந்த சனி அமர்கிறார். அப்போ உங்களுடைய செயல்பாட்டில் சற்று சிந்தனைகளை தாமதத்தை கொடுத்து அதன் மூலியமாக புதிய சிந்தனைகளை கொடுத்து எவ்வாறு இதற்காக நாம் நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல யுக்திகளை இப்போது உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கின்றார். இதில் என்ன ஆகுன்னா, அந்த இடத்துல சனி எங்கே பொதுவாகவே சனி பகவான் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தில் நமக்கு ஒரு பொறுமை, மந்தத்தனம் கிடைக்கும். அந்த மந்தத்தனமாக நம்ம ஒரு வார்த்தையில் மந்தம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது ஒரு நெகட்டிவான வார்த்தையாக தெரிஞ்சாலும் அதன் ரீதியாக அது ஒரு பாசிட்டிவான, அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னென்னா பொறுமை, நிதானம், இந்த மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் நம்ம அதுக்கு மந்தம் அப்படிங்கிறது பொறுமை, நிதானம்னு 2 பாசிட்டிவான வார்த்தைகளை எடுத்துக்கணும். இப்பொழுது உங்களுடைய செயல்பாடுகளிலே நீங்கள் நிதானம் தேவை. ஏன்னா இப்போ தான் நீங்கள் 7.5 சனியிலிருந்து வெளியே வருகிறீர்கள். அப்போது அந்த நிதான போக்கை நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சொந்த ஜாதகம் எப்படி வேணாலும் இருக்கணும். அதாவது நம்ம இப்போ சொல்லக்கூடிய இந்த பயிற்சி பலன்கள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு 10% தான் வேலை செய்யும். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காணொலியும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த கோல்சார பயிற்சியில் நடக்கக்கூடிய பலன்கள் அனைத்துமே ஒரு மனிதனுக்கு 10% தான் பலிக்கின்றது. அப்போ பாக்கி 90% எது சார் பலிக்குது அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகம் தான் உங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றது. முடிவாகிவிட்டது நம்மளுடைய லக்னம், உங்களுடைய தலையெழுத்து முடிவாகிவிட்டது, அதுதான் லக்னம். அந்த லக்னத்தின் அடிப்படையில் கோள்கள் எங்கே எங்கே அமர்ந்திருக்கின்றது, எந்தெந்த பாவங்கள் உங்களுக்கு எத்தனாவது பாவமாக வருகிறது, இதையெல்லாம் பொறுத்து தான் நம்ம ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே அங்கே இருக்கின்றது என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. ஸோ இப்போ இந்த மகர ராசி நண்பர்களுக்கு இப்போ நம்ம கிளியராக நம்ம பேச போனோம் அப்படின்னா, 3ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய செயல்பாடு தைரியங்களுக்கு சற்று ஒரு பயத்தை கொடுப்பார். அதாவது உங்களை நான் தைரியமாக ஒரு நாள் வரை நான் கஷ்டமான பீரியட்லேருந்து இதுக்கு மேலே நான் செயல்பட போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் இப்போ ஒரு 50% தான் நீங்கள் அதில் செயல்பட வேண்டும்.
ஏன்னா அந்த தைரிய வீரிய முயற்சி ஸ்தானத்திலே அவர் அமர்ந்து அதை அந்த அந்த ஸ்தானத்தில் அமர்ந்து அவர் அதை கெடுக்கும் பொழுது நீங்கள் வந்து சற்று உங்களுடைய நடை உடை பாவனைகளிலே சற்று ஒரு குழப்பம் அல்லது 50-50 மைண்ட் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து ஒரு தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தாலும் எதுக்கு இந்த ஒரு ஆப்ஷனும் இருக்குது, எதையும் நம்ம யோசனை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு சிந்தனையை உங்களுக்குள்ளே ஊட்டுவார். அது நல்லது தான். நீங்கள் அந்த சிந்தனைகளை எல்லாம் செயல்படுத்தி செல்லும் பொழுது நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காண இருக்கின்றீர்கள். அடுத்து அந்த 3ஆம் இட ரீதியாக அவர் செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் நாம் சொல்லிவிட்டோம். இப்போ வந்து அடுத்தது நாங்கள் அவருடைய பார்வைகள், சனி பகவானுக்கு என்று பிரத்யேகமான பார்வைகள், சனி குரு செவ்வாய் 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா 3 இடத்த பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சனி பகவான் உங்களுடைய அங்கே உங்களுடைய அந்த 3ஆம் இடத்துலேருந்து தனக்கு சனி பகவானுக்கு 3, 7, 10 ஆகிய 3 பார்வைகளை அவர் வைத்திருக்கிறார். அப்போ அந்த இடத்துல வந்து என்னத்தை பார்க்குறாரு அப்படின்னா, உங்களுக்கு அமர்ந்திருக்கிறது 3ஆம் இடம், அவர் அமர்ந்த இடத்துலேருந்து 3ஆம் பார்வையை பார்க்குறார். அப்போ உங்களுக்கு 3 கண்டுக்கார், 3, 4, 5 உங்களுடைய 5ஆம் பாவத்தை அந்த சனி பகவான் ஆனவர் பார்க்கின்றார், ரிஷபத்தை பார்க்கின்றார். அந்த ரிஷபம் என்பது உங்களுக்கு 5ஆம் பாவகம். குழந்தைகள், பூர்வ புண்ணியம், தாத்தா பாட்டி, குலதெய்வம், ஒரு அதிர்ஷ்டமான வரவு, அதிர்ஷ்ட பண வரவு, சூதாட்டம் என்று சொல்லலாம், திடீரென்று வரக்கூடிய முளைக்கக்கூடிய வருமானமாக சொல்லலாம். இந்த ஸ்தானத்தை அவர் அங்கே இருந்து பார்க்கின்றார். அந்த ரிஷபத்திற்கு இவர் வந்து யோகாதிபதியாக இருப்பனால் தன்னுடைய தான் எந்த வீட்டுக்கு யோகாதிபதியாக இருக்கின்றோமோ அந்த வீட்டை அவர் பார்க்கின்ற காரணத்தினால் 5ஆம் இட ரீதியான சுபிக்ஷங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டங்களிலே, அதாவது இந்த சனிப்பெயர்ச்சியின் காலகட்டமான 2.5 வருட காலகட்டங்களிலே உங்களுக்கு கிடைப்பதற்கு காத்திருக்கின்றது. ஸோ அப்போ யாரெல்லாம் தங்களுடைய குழந்தைகள் வந்து இப்போது நான் வந்து ஒரு மகர ராசி இலக்கணத்தில் பிறந்திருக்கேன், நான் வந்து ஒரு ஆணோ பெண்ணோ என்னமோ இருந்துட்டு போகிறோம். இப்போ என்னுடைய குழந்தைகள் வந்து இந்த ஒரு படிப்பு படித்துட்டு இருக்காங்க, இவங்களுக்காக நான் அடுத்த படிப்பு படிப்பதற்காக மேல் படிப்பிற்கு போக இருக்கின்றார்கள் அப்படின்றா இந்த நேரத்தில் நீங்கள் அவர்களுக்கு இந்த படிப்பிற்கான முதலீடு செய்வது ரொம்ப ஆகச்சிறந்ததாக இருக்கின்றது. அதே சமயம் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகவும் அதே 5ஆம் இடம் கருதப்படுகிறது. அப்போ அந்த 5ஆம் இடம் சார்பாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே நமக்கு என்ன கிடைக்க இருக்கின்றது. அப்போ 5ஆம் இடம் அப்படின்னா நம்ம பூர்வ புண்ணியமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நாள் வரைக்கும் மகர ராசி லக்ன நண்பர்களுக்கு தங்களுடைய சொத்து, தங்களுடைய பூர்வீக சொத்திலே இருந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் இப்பொழுது ஒரு விடிவு காலம் பிறக்க காத்திருக்கின்றது. அப்போ அந்த விடிவு காலம் பிறக்க காத்திருக்கின்றது. அது என்ன மாதிரி சார் எனக்கு வந்து விடிவு காலம் வரும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து எனக்கு ஆல்ரெடி 10 பங்காளி இருக்காங்க சார், 5-6 அண்ணன் தம்பி இருக்காங்க சார், எப்படி சார் ஆளுக்கு ஒரு டைரக்ஷனில் இருக்காங்க, எப்படி சார் இந்த விஷயமெல்லாம் முடிவு போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சியின் காரணமாகவே அவர்கள் அனைவரும் இதற்காக வழிக்கு வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நடந்தேறும். யாரோட ஜாதகமெல்லாம் பவர்ஃபுல்லாக இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து ஜாதகமே வேலை செய்யும். யாருக்கெல்லாம் தன்னுடைய லக்ன அதிபதியும் ராசி அதிபதியோ சூரியனும் நன்றாக இருக்கின்றார்களோ அவர்களோட எந்த குடும்பத்தில் எந்த ஒரு ஜாதகருக்கு லக்னாதிபதி, ராசி அதிபதி அல்லது சூரியன் 3 யார் பவராக இருக்கிறாங்களோ அவர்களுடைய ஜாதகம் தான் அந்த குடும்பத்திலே வேலை செய்யும். அப்போ உங்களுடைய இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மகர ராசி நண்பர், உங்களுடைய ஜாதகம் வந்து இங்கே பவர்ஃபுல்லாக இருக்குதா அப்படின்னா, அந்த பவர்ஃபுல்லாக இருக்குன்னா உங்களுக்கு இந்த பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஜாதகத்தினாலேயே அந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வரும் அப்படிங்கிறது நம்ம ஒரு கோட்பாடாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ வந்து எனக்கு வந்து 10 வருஷமாக அது பிரச்சனையில் இருக்குது சார், என் பங்காளி ஒருத்தர் கையெழுத்தே போட மாட்டேங்கிறாரு, எல்லாருமே விற்றுட்டோம்னா எல்லாம் காசை வாங்கிட்டு செட்டில் ஆகலாம் சார், அந்த சொத்தை வச்சு நாளைக்கு ஒன்றும் பண்ணவும் முடியாது, விற்றுட்டு காசை வாங்கிட்டு போயிடலாம் சார் அப்படின்னு இருக்கக்கூடிய மகர ராசியில் ஆகின நண்பர்களுக்கெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பயிற்சியினாலேயே உங்களுக்கு இதெல்லாம் முடிவுக்கு வரும். இதுக்கெல்லாம் வந்து ஒரு சின்ன பரிகாரம் என்னென்னா, உங்களுடைய குலதெய்வ கோயிலை நீங்கள் அன்றாடம் வணங்க வேண்டும். நாள் கிழமை பார்க்காமல் இன்றைக்கி தானே குலதெய்வம் போவேன், அந்த அன்னைக்கு தான் நான் போவேன், இந்த அன்னைக்கு போக மாட்டேன் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ, நேரம் கிடைக்குதோ, மனசு கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்கள் போய் உங்களுடைய குலதெய்வத்தை அணுகும் பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்து நீங்கள் வெளியே வரலாம். ஏன் அந்த குலதெய்வம் ஏன் சொல்கிறது, 5ஆம் இடம் தன்னுடைய குலதெய்வத்தையும் குறிக்கின்றது.
ஒவ்வொரு மனிதனுக்கும் 5ஆம் இடம் தான் தன்னுடைய குலதெய்வம், தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய முப்பாட்டன் அனைத்துமே. அதாவது இங்கே இருக்கிற உருவம் தான் வந்து லக்னம். தனக்கு 5ஆம் இடம் யார்? எனக்கு கீழே வரவங்க, எனக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாமே சேர்ந்து அந்த 5ஆம் இடம். எனக்கு கீழே வரவங்க யார்? என்னோட வாரிசுகள். எனக்கு மேலே இருக்கிறவங்க யார்? என்னுடைய தாத்தன், பாட்டி, அப்பா, அம்மா எல்லாருமே. தந்தை தாய்க்கு தனி ஸ்தானம் இருந்தாலும் நம்மளுடைய மூதாதர்களை குடிக்கக்கூடிய இடம் அந்த 5ஆம் இடமாக இருக்கின்றது. அது ஏன் குலதெய்வத்தோடு ஏன் முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா, அவர்களெல்லாம் சென்று வழிபட்ட இடம் தான் அந்த குலதெய்வ கோயிலாக கருதுகின்றோம். அப்போ அந்த 5ஆம் இட ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து வழிபாடுகளும் உங்களுக்கு நல்ல ஒரு சுபிட்சத்தை வாழ்க்கையில் கொடுக்க இருக்கின்றது. அடுத்து அவர் எங்கே சார் பார்க்குறாரு? 7ஆம் பார்வையாக உங்களுடைய 5 பார்த்தவர் 5, 6, 7, 8, 9ஆம் இடமான உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. அது வந்து தந்தை ஸ்தானமாக நம்ம எடுத்துக்கலாம், தகப்பன் ஸ்தானமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த தகப்பன் ஸ்தானமாக நீங்கள் அங்கே வந்து 3 ஒரு நிமிஷம் இருங்க, 3லேருந்து எங்கே பார்க்குறாரு? 1, 2, 3 3ஆம் பார்வையாக அங்கே இதை பார்க்குறாரு. அது உங்களுக்கு 5, 6, 7, 8, 9 கரெக்ட். 9ஆம் இடமான உங்களுடைய கன்னியை பார்க்கின்றார். அப்போ அந்த கன்னி உங்களுக்கு வந்து 9ஆம் இடம் பாக்கியஸ்தானமாக வருகிறது. ஒரு தெய்வ அனுகூலம் நிறைந்த ஸ்தானமாக அந்த 9ஆம் இடம் வருகின்றது. அப்போ அந்த தெய்வ அனுகூலம் நிறைந்த ஸ்தானத்தை அந்த சனி பகவானானவர் பார்க்கின்றார். தந்தை ஒரு பாக்கியம் இந்த ஸ்தானத்தை எல்லாம் பார்க்குறாருன்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள், நம்ம 5ஆம் இடம் ரீதியாக உங்களுக்கு பிரச்சனை இல்லை, பாக்கியம் இருந்தால் தானே எல்லாமே நடக்கும். அப்போ உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்தை அவர் பார்க்கும் பொழுது, அந்த பாக்கியஸ்தானத்தை பார்க்கும் பொழுது அந்த பாக்கியத்தை உருவாக்குவதற்கான காரண காரியங்கள் அங்கேயே முதல்லேயே உருவாக்கப்பட்டது. அந்த உருவாக்கப்பட்ட காரண காரியங்களுக்கு டெஃபினேஷன் தான் வந்து இந்த பார்வைப்படும் இடங்கள் எல்லாம். நல்லா கொஞ்சம் நீங்கள் யோசனை பண்ணி பார்க்க மாட்டேன். எனக்கு இப்போ இந்த நல்லது நடக்குது அப்படின்னா அதுக்கு பல காரணம் இருக்கணும்ல. அப்போ அந்த காரணங்கள் வந்து உருவாகி ஆல்ரெடி காத்து கொண்டு இருக்கிறது. இப்போ அந்த திசை, அந்த பெயர்ச்சி, அந்த கிரகத்தின் தன்மை மாறும் பொழுது அனைத்துமே உங்களுக்கு அங்கே கிடைக்க காத்திருக்கட்டும். ஸோ அது மாதிரி இந்த 9ஆம் இடத்தை அவர் பார்க்கின்றார். அப்படிங்கிற பாக்கியம் நிறைந்திருக்கின்றது. உங்களுக்கான பாக்கியம் கிடைக்க காத்தது. தந்தை வழி சொத்துகள், அதான் நான் சொல்லிட்ட பங்காளிகளுக்குள்ள பிரச்சனை சார். 5ஆம் இடத்தை சொல்லிட்டோம். 5ஆம் இடத்தை கனெக்ட் பண்ணுறது யார்? அப்பா. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அப்பா தான் முன்னோர்கள், குலதெய்வம் எல்லாமே. அப்போ அந்த தந்தை ஸ்தானத்தை பார்க்க இருக்கின்றார். அப்போ அந்த ஸ்தானத்தை பார்க்கும்பொழுது அவர் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே அங்கே நிவர்த்தி அடைகின்றது. நல்ல அறிவு உங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரு, ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் படிக்கக்கூடிய ஒரு சிந்தனைகள் உங்களுக்கு உருவாகும். இதை படித்து மேற்கொண்டு உங்களுடைய அறிவை வளர்த்துவதற்கான அனைத்து சிந்தனைகளும் உங்களுக்கு உருவாகும். அப்போ அடுத்தபடியாக அவருடைய அந்த சனி பகவானுடைய பார்வை எங்கே படுகிறார்? அடுத்தபடியாக அந்த சனி பகவானுடைய பார்வை அங்கே 9 பார்க்குறவர் 7, 8, 9, 10 உங்களுடைய 12ஆம் இடமான விரயஸ்தானமான தனுசை பார்க்கின்றார். அப்போ 12ஆம் இடமான தனுசை பார்க்கின்றார். 12ஆம் இடம்னா என்ன சார் அப்படின்னா அயன சயன போகஸ்தானமாக கருதப்படுகிறது. ஒரு மனிதன் கட்டல் தன்னுடைய வீட்டில் படுத்து தூங்குறான் அப்படின்னா அந்த தூக்கத்துக்கு காரணம் 12ஆம் இடம். அப்போ இதனால் வரைக்கும் 7.5 சனியில் பிரச்சனைகளை தவித்து கொண்டிருந்த உங்களுக்கு, இந்த மகர ராசி நண்பர்களுக்கு அனைவருக்குமே நல்ல ஒரு தூக்கத்தை கொடுக்க காத்திருக்கின்றார். எப்படி எனக்கு தூக்கம் வருது? இந்த மகர ராசி நண்பர்களுக்கு எப்படி இந்த சனி பயிற்சியின் மூலியமா எப்படி தூக்கம் வருதுன்னு நீங்கள் எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, 3ஆம் பாவத்தில் போய் உட்கார்ந்து உங்களை வந்து உங்களுடைய செயல்பாடுகளிலே சற்று நிதானத்தை கொடுத்து, அந்த நிதானத்தின் மூலியமாக அவருடைய பார்வையின் தந்திரமாக 5ஆம் இடத்தை பார்த்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலிமைப்படுத்தி, அப்படியே தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்தை பார்த்து தந்தை வழி சொத்துகள், தந்தையினுடைய உறவுகள் அனைத்தையும் நிவர்த்தி பண்ணி கொடுத்து, இத்தனை நிம்மதி கிடைக்கும் போதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பெட்டில் படுத்து தூங்குவீங்களா, தூக்கம் வராமல் துடிப்பீங்களா என்பது இந்த காணொலியில் நீங்கள் எல்லாம் கமெண்ட்டில் எனக்கு பதில் சொல்லணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்த்து தன்னுடைய
அந்த தாக்கத்தை கொடுத்து உங்களை நல்ல ஒரு உறக்கத்திற்கு செல்ல, அதாவது ஒரு நிம்மதி சார். நிம்மதி அயன பயண சோகம்னாலே என்ன சார்? அயன சயன போகம்னால என்ன? ஒரு மனுஷனுக்கு தேவையான லக்ஸுரி வந்து 12ஆம் இடத்துல இருக்குது. செத்து போய் நம்ம கண்ணை மூடிட்டோம்னாலும் அந்த 12ஆம் இடம் தான் வந்து செத்து போகிறதே வந்து ஒரு சுகமாக சொல்கிறாங்க. இந்த உடம்புல நம்ம உயிர் வந்து இது நம்ம பல கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். நம்ம எதுக்காக சிவபெருமானை கும்பிட்றோம்? எல்லா பிறப்பும் பிளந்தெடுத்தேன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கும்பிட்றோம். எல்லா பிறப்பையும் பிறந்தெடுத்தாச்சு, இதுக்கு மேலேயாச்சும் எனக்கு ஒரு மோட்சத்தை கொடுன்னு தான் நம்ம இந்த சிவபுராணத்தில் நம்ம பாட்டே பாடுறோம். அப்போ அந்த 12ஆம் இடத்தை அவர் அங்கே பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன செய்கிறார்? அது ஒரு குருவனுடைய வீடான மீனத்தில் அமர்ந்து உங்களுடைய 12 காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் மீனம். அந்த 12லே அமர்ந்து உங்களுடைய 12க்கான உங்களுடைய 12 பார்க்குறாரு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு நிம்மதி பிறக்க காத்திருக்கின்றது. அதே நேரத்தில் இன்னும் கொஞ்சம் நம்ம டெக்னிக்கலாக சொல்ல போனால் யாரெல்லாம் இந்த மகர ராசி நண்பர்கள் ஒரு தொழில் செய்கிற, அதாவது தொழில் நான் ஒரு பணிபுரிகிற ஒரு இடத்துல நான் வந்து வேலை செஞ்சுட்ருக்கேன் அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் அப்ராட், அதாவது ஆன் சைட் அப்படின்னு நம்ம ஐடியில் சொல்லுவாங்க, வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறதுக்கு நான் வெளிநாடு பிரயாணத்தை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாமே இந்த நேரத்தில் கம்பல்சரியாக உங்களுடைய வெளிநாட்டு பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம். ஏன் அப்படின்னா 12ஆம் இடத்தை பார்க்க, 12ஆம் இடத்துக்கு எப்படி அயன சயன போகணும்னு சொல்கிறோமோ அதே மாதிரி 12ஆம் இடத்திற்கு கடல் கடந்து செல்லக்கூடிய அப்படிங்கிற ஒரு டேர்மும் அதுக்கு பொருந்தும். கடல் கடந்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை 12ஆம் இடம் என்றாலே கடல் கடந்து. நீங்கள் அப்போ உங்கள் ஊரில் இருக்கிற கடல் கடந்தீங்கன்னா இங்கே இன்னொரு நாட்டுக்கு போயிருவீங்க. ஒரு ஆற்ற கறந்தால் இந்த கரையிலேருந்து அடுத்த கரைக்கு தான் போவீங்க. ஆனால் ஒரு கடலை கடந்தால் இந்த நாட்டிலேருந்து அடுத்த நாட்டுக்கே போய்விடலாம். அப்போ இந்த யார் யாரெல்லாம் வெளிநாடு சார்ந்த தொழில், சொந்த தொழில் செய்வர்களாக இருந்தாலும் நான் வந்து ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் சார் அப்படிங்கிறவங்க மகர ராசியில் இருக்கிற நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அருமையான காலகட்டம். கடல் கடந்து செய்யக்கூடிய தொழில்கள், கடல் கடந்து செய்யக்கூடிய வேலைகள் அனைத்துக்குமே நல்ல ஒரு சுபிக்ஷம் பிறக்க காத்திருக்கின்றது. ஸோ அதனால் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு இப்போ வந்து 7.5 சனியிலேருந்து நீங்கள் விடுபட்ட சந்தோஷமாகவே நிலைத்திருக்கட்டும். ஆனால் சின்ன ஒரு பயம் உங்களுக்கு எங்கே இருக்கணும், உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸில் நீங்களே சில பல தப்பு செய்வதற்காக முற்படுவீர்கள். அந்த தப்பை நீங்கள் அனுதினமும் திருத்தி கொள்ள வேண்டும். இவையெல்லாம் நீங்கள் திருத்தி கொண்டு வந்திருந்தால் நம்ம இப்போ சொன்ன உங்களுடைய 5, 9, 12ஆம் பார்வை அந்த சனியினுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம், குலதெய்வ ஸ்தானத்தை பார்க்கிறார், தங்களுடைய தந்தை ஸ்தானம் பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கிறார், அயன பயண சோகமான 12ஆம் இடத்தையும் பார்க்கின்றார், வெளிநாடு வாழ்க்கையை கொடுக்க காத்திருக்கின்றார். ஆல்ரெடி வந்து நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் அந்த மகர ராசி லக்ன நண்பர்கள் ஒரு பொசிஷன், ஒரு வேலையில் இருந்தாலும் டாப் பொசிஷனில் தான், ஒரு ஷிப்பில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா கேப்டனாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மகர ராசி நண்பர்கள் ஒரு கட்சியில் இருக்கிறாரா அந்த கட்சியினுடைய தலைவராக இருப்பார், அந்த மாநிலத்தினுடைய தலைவராக இருப்பார். ஸோ அந்த மாதிரியான ஒரு பக்குவம் கொண்ட இந்த மகர ராசி நண்பர்கள் வந்து உங்களுக்கு இப்போ கிடைக்க இருக்கின்ற இந்த சனி பயிற்சியை நீங்கள் வீணடித்து விடும். உங்களுடைய வாழ்க்கை பாதையை அதை நோக்கி நீங்கள் திசை செலுத்த வேண்டும். அந்த திசையிலே நீங்கள் பயணம் செலுத்த வேண்டும். இதையெல்லாம் செலுத்தி விடும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த சனியினுடைய பயிற்சியினுடைய பலன்கள் உங்களுக்கு வெற்றியாக கை கொடுக்கும். இயற்கையாகவே நீங்கள் சனியினுடைய ராசி, உங்களுடைய ராசி அதிபதியே சனி பகவான் தான். ஸோ அதனால் உங்களை ஒன்றும் உங்களை கெடுத்து விட மாட்டார். இருந்தாலும் அவர் யாராக இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காமல் அவர் தண்டனையும் யோகத்தையும் கொடுப்பதனால தான் அவர் ஈஸ்வர பட்டம் பெற்றிருக்கிறார். யார்? சனி பகவான். சனீஸ்வரன் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம சுக்ரீஸ்வரன் யாரும் சுக்கரனை ஈஸ்வரன் போடுறதில்ல, புதனீஸ்வரன் யாரும் சொல்கிறதில்ல. சனி பகவானை மட்டும்தான் சனீஸ்வரன் என்று நாம் சொல்கிறோம். அப்போ பாரபட்சம் கிடையாது அவருக்கு. அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த ராசி லக்னத்தில் பிறக்கும் பொழுது நீங்கள் ஆல்ரெடி அந்த கர்மாவை தாங்கி தான் பிறந்திருக்கிறீர்கள். இருந்தாலும் இந்த உலகத்தில் நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த பூத உடலுக்கான காரியத்தை நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும். அதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குது. நீங்கள் வந்து காலத்தை நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மேலும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் சந்தேகம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் போகிற நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான சந்தேகத்தை கேட்டுங்க. குயிக் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 3 கொஸ்டின் வரை கேட்டுக்கலாம்னு அறிமுகப்படுத்தியிருக்கோம். அதையும் பயன்படுத்திங்க. அனைவரும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஸ்ரீ ராயவுடன் ஜோதிட நிலையத்தினுடைய
ஒரு வேண்டுகோளாக, ஒரு அபிப்பிராயமாக இருக்கின்றது. எந்த மனிதனும் எந்த ஒரு விஷயத்தையும் தெரியாமல் தோற்று விடக்கூடாது. உங்களுக்கு தெரியாத விஷயத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு இங்கே நாங்கள் இருக்கின்றோம். ஸோ அடுத்தவர்களுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.